அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, மீண்டுமாய் மாதா தொலைக்காட்சியின் வழியாக உங்களை சந்திப்பதில் எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றியும் அவருக்கு மகிமையும் செலுத்துகின்றேன். நம் ஆண்டவரை தன் திருவயிற்றில் சுமந்து நமக்காக பெற்றெடுத்து நமக்காக பாடுகளை சுமக்க வைத்த நமது தேவதாய் பரிசுத்தமுள்ள பாத்திமா அன்னையினுடைய பரிந்துரையையும் உங்களுக்கு கிடைக்க நான் ஜெபிக்கின்றேன். அன்பு மக்களே, தவக்காலம் தொடங்கிவிட்டது. நம்முடைய பங்கு குருக்கள் ஒவ்வொருவரும் மிக ஆர்வத்தோடு நிறைய தியானங்கள், நிறைய வழிபாடுகள், நிறைய செயல்முறைகள், திருப்பயணங்கள், ஒப்புரவருட்சாதனங்கள் என்று ஒன்றன் பின் ஒன்றாக நமக்கு இந்த தவக்காலத்தை, தவ நாட்களை நாம் சரியான பாதையில் நடத்தி செல்வதற்காக நம்மை இந்த காலத்தை பயன்படுத்த அழைப்பு தருவார்கள். அதிலும் சிறப்பாக சில குருக்களை அழைத்து, மறையுரையாளர்களை அழைத்து நமக்கு தியானத்தையும் கொடுப்பார்கள். இந்த தியானத்திலே பெரும்பாலும் நமக்கு சொல்லப்படுகின்ற செய்தி, மனம் திரும்பி நற்செய்தியை நம்புங்கள். இப்படித்தான் நாம் தவக்காலத்தை திருநீற்று புதனன்று ஆரம்பித்தோம். மனம் திரும்பி நற்செய்தியை நம்புங்கள். தவக்காலத்துல மனம் திரும்பி நற்செய்தியை நம்புங்கள் என்ற செய்திக்கு முன்பாக நான் எதிலிருந்து மனம் மாற வேண்டும், நான் எதிலிருந்து மனம் திரும்ப வேண்டும் என்ற கேள்விக்கு பதிலைத்தான் இன்று நமக்கு தரப்பட்டுள்ள திருப்பாடல்கள் எண் 51 அழகாக சுட்டி காட்டுகிறது. இந்த திருப்பாடல்கள் எண் 51 இந்த தவக்காலத்துல மிக அதிகமாக நாம் வாசிப்போம், தியானிப்போம், அதன்படி வாழ்வதற்கு முயற்சி செய்வோம். இந்நேரத்துல இந்த திருப்பாடல் 51 தவ நிலை திருப்பாட்களில் தலை சிறந்த ஒரு பாடல் என்று சொல்லுகிறார்கள் விவிலிய அறிஞர்கள். தவ நிலை திருப்பாக்களில் சிறந்த பாடல். இந்த தவநிலை என்பது என்ன? தாவீது அரசர் பெத்சேபாவோடு தவறு செய்த பின்பு, தன்னுடைய வாழ்க்கையில் முறை தவறி நடந்த பின்பு, ஆண்டவராகிய கடவுள் இறைவாக்கினர் நாத்தானை அவரிடம் அனுப்புகின்றார். அனுப்பிய கடவுள் நாத்தான் வழியாக அவரை திரும்பி வருவதற்கு ஒரு வாய்ப்பினை தாவீதுக்கு தருகிறார். தாவீது அதை புரிந்தவராக தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்வதற்காக பயன்படுத்தியதையே தவ நிலை என்று சொல்லுகின்றோம். தன்னுடைய பாவத்திலிருந்து மாறி ஆண்டவருக்கு உகந்ததாக வருவதற்கு தவத்தை எடுக்கின்றார் தாவீது. அதனால் தான் சாக்கு உடை உடுத்தி அமர்ந்து கொண்டார் என்ற செய்தியை வாசிக்கின்றோம். ஆக இந்த நாட்களில் நாம் வாசிக்கின்ற இறைவாக்கினர்கள் ஒவ்வொருவரும் இவ்வாறு சாக்கு உடை உடுத்தி தவ நாட்களிலே நாம் ஈடுபட வேண்டும் என்று அழைப்பு தருகிறார்கள். அந்த ஒரு திருப்பாடல் தான் இந்த திருப்பாடல் எண் 51. திருப்பாடல் 51 3 முக்கிய பாவச்சடங்கை நமக்கு சுட்டி காட்டுகிறது. அத்தோடு சேர்த்து அதன் முடிவில் கிடைக்கும் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தையும் நமக்கு இன்றைக்கு வெளிப்படுத்துகிறது. அவை என்ன? அந்த 3 முக்கிய பாவ சடங்கு: 1 துடைத்தருளும், 2 கழுவியருளும், 3 தூய்மைப்படுத்தும். இந்த வார்த்தைகளில் 3 உருவகங்களை திருப்பாடல் ஆசிரியர் வைத்திருக்கின்றார். 1 துடைத்தருளும், ஈரத்தை துடைத்து எடுக்கும் துணி அல்லது உறிஞ்சுத்தாள் என்று சொல்லலாம். 2 துணிகளை துவைத்து வெண்மைப்படுத்தும் துகள், கழுவியருளும். 3ஆவதாக துருப்பிடித்து இரும்பை தூய்மையாக்கும் உப்புத்தாள், தூய்மைப்படுத்தும். ஆக இந்த 3 முக்கிய படங்களின் மூலம் பாவங்களை முழுமையாக போக்குவதற்கு நமக்கு வழியை தருகின்றார் இந்த திருப்பாடல் ஆசிரியர். அன்பார்ந்தவர்களே, இந்த திருப்பாடலில் 3 வினை சொற்களும் இருக்கிறது. அவை என்ன? 1 கசப்பு நீரால் சாபங்களை அழித்தல், 2 துணிகளை துவைத்து வெண்மைப்படுத்துதல், 3 இரத்தம் வழியாக பாவங்களுக்கு கழுவாய் செய்தல் என்று சொல்லப்படுகிறது. இந்த திருப்பாடல் குற்றம், தீவினை, பாவம் இந்த 3 வார்த்தைகளையும் மறுபடியும் நமக்கு சொல்லி நாம் மனம் திரும்பி ஆண்டவருடைய வார்த்தையை நம்ப வேண்டும் என்ற செய்தியை சொல்லுகிறது. எனவே இந்த நேரத்தில் நமது தாயாம் திரு அவைக்கு நன்றி சொல்லுவோம். இந்த தவ நாட்களின் 2வது நாளில் நமக்கு இந்த திருப்பாடலை தந்து நம்மை இன்றைய நாளில் திரு அவை நமக்கு அழைப்பு தருகிறது. நேற்று திருப்பாடல் 1 வழியாக நல்லவர்களாக வாழ, நீரோரம் நடப்பட்ட மரம் போல வாழ்வதற்கு, நற்பெயர் பெற்றவராக வாழ்வதற்கு அழைப்பு தந்தது. இந்த திருப்பாடல் அதற்கு நாம் எவ்வாறு தயாரிக்க வேண்டும், எதிலிருந்து விடுபட வேண்டும் என்பதையும் சொல்லித் தருகிறது. அன்பு மக்களே, பாவிகள் என்பதை உணர்தலே மனம் மாற்றத்தின் அடிப்படை.
நான் பாவி என்பதை உணர்வதே மனமாற்றத்தின் அடிப்படை. எனவே இந்த நேரத்தில் நம்முடைய திருப்பலியின் அமைப்பை பார்த்தாலே நம்முடைய தாயாம் திரு அவைக்கு நன்றி சொல்லலாம். எவ்வளவு பெரிய அழகான ஒரு காரியத்தை நமது தாயாம் திரு அவை திருப்பலி வழியாக தருகிறது பாருங்கள். திருப்பலி என்பது ஆண்டவரிடம் நம்மை அழைத்துச் செல்கின்ற அழகான ஒரு ஜெப வழிபாட்டு முறை. தொடக்கத்திலேயே குருவானவர் தந்தை மகன் சொன்ன பின்பு நம்மை பாவ மன்னிப்பிற்காக அழைப்பு விடுக்கின்றார். நாமும் நம்முடைய மார்பிலை தட்டி என் பாவமே என் பாவமே என்று சொல்லி பாவத்தை அறிக்கையிடுகின்றோம். அதன் பின்பு பாவம் நீக்கப்பட்ட நாம், தூய்மைப்படுத்தப்பட்ட நாம், வெண்மையாக்கப்பட்ட நமக்குள்ளே இறை வார்த்தை வருகிறது. அதன் பின்பும் நம்முடைய தாயாம் திரு அவை இன்னொரு வசதியை தருகிறது. திவ்ய கருணையை பெறுவதற்கு முன்பாக மீண்டும் ஒரு முறை ஆண்டவரே நான் பாவி என்று நாம் சொல்லுகிறோமே, எவ்வளவு பெரிய வாய்ப்பை நமது தாய் திரு அவை தருகிறது. தாய் திரு அவைக்கு நன்றி சொல்லி இந்த திருப்பாடல் வழியாக மனம் திரும்புவோம், நற்செய்தி நம்புவோம், ஆண்டவரிடம் வருவோம். தவநாட்களை தவமாய் பயன்படுத்த உங்களை வாழ்த்துகின்றேன், ஜெபிக்கின்றேன். ஆண்டவர் தாமே நம்மை ஆசிர்வதிப்பாராக. ஜெபிப்போம். இறைவா, நான் பாவி, நான் பாவத்தில் விழுபவன் என்பதை எனக்கு உணர்த்தும் ஒரு காலமாக இந்த தவ காலத்தை தந்திருக்கின்றேன். இந்த நாட்களில் என்னுடைய வாழ்க்கையில் நானும் உம்மை நோக்கி என்னை கழுவியருளும், என்னை தூய்மையாக்கும், என்னை நீர் புனிதப்படுத்தும் என்று சொல்லி நானும் தொடர்ந்து பயணிக்க உதவி செய்யும். ஆமென்.